KLM Maxava Gold Loan முன்னேற்றத்திற்கான வழி எல்லோருக்கும். தொகுதிகளை கொண்ட மகாராஷ்டிராவில் ஆட்சி அமைக்கப் போவது யார்? இன்று வாக்கு எண்ணிக்கை, பிற்பகலில் முன்னணி நிலவரம் தெரியவரும். ஜார்க்கண்டில் 2 கட்டங்களாக சட்டமன்ற தேர்தல் நடந்த நிலையில் இன்று வாக்கு எண்ணிக்கை. வாக்கு எண்ணும் மையங்களில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு. வயநாடு மக்களவை தொகுதியில் வெற்றி பெறுவாரா பிரியங்கா காந்தி? செலக்காரா, பாலக்காடு சட்டமன்ற தொகுதிகளிலும் இன்று வாக்கு எண்ணிக்கை. மாநில உரிமை, நிதி உரிமைக்காக நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் முழங்க வேண்டும். பாஜக அஜெண்டாவை நிறைவேற்ற இடம் கொடுக்கக்கூடாது என திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தல். தென்கிழக்கு வங்கக்கடலில் இன்று உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழகத்தின் 7 மாவட்டங்களில் 25ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தகவல். ராமநாதபுரம் மாவட்டம் சக்கரக்கோட்டையில் குடியிருப்பு பகுதிகளில் தேங்கிய மழை வெள்ளம். மழை நீரை அகற்ற நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தொடர் மழையால் 7093 ஹெக்டேர் விளைநிலங்கள் பாதிப்பு. 33% மேல் சேதம் இருந்ததால் நிவாரணம் வழங்கப்படும் என அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பேட்டி. பெங்களூருவில் 2 குழந்தைகள் கொலை செய்யப்பட்ட அதிர்ச்சி சம்பவம். இரக்கமின்றி குழந்தைகளை கொன்றது தாயா தந்தையா என போலீசார் விசாரணை. பெண் எஸ்பிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த வழக்கில் ஓய்வு பெற்ற IGக்கு பிடி வாரண்ட். சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜராகாத நிலையில் நீதிபதி அதிரடி உத்தரவு. கடலூர் புதுநகரில் 500க்கும் மேற்பட்டோர் நள்ளிரவில் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு. VCக்கு அளித்த புகாரின் அடிப்படையில் கைதான பாமக நிர்வாகியை விடுவிக்க கோரி ஒன்று திரண்டதால் பதற்றம். உளுந்தூர்பேட்டையில் போலீசாரின் கண் எதிரிலேயே தவிக நிர்வாகியை புரட்டி எடுத்த திமுகவினர். போலீசார் தடுத்தும் துரத்தி தாக்கிய வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. வீடுகளிலேயே தறிகளை வைத்து நெசவு வேலை செய்து வரும் நெசவாளர்களுக்கு தொழில் வரி விதிக்க முயற்சிப்பதா? தமிழக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். சென்னை சென்ட்ரலில் ரயில்வே தொழிற்சங்க அங்கீகார தேர்தலுக்கான பிரச்சாரத்தில் திருமாவளவன் பேசிக் கொண்டிருந்த போது மின்சாரம் துண்டிப்பு. பணியில் இருந்த ஊழியரை VCவினர் தாக்கியதால் பரபரப்பு. நெல்லை அருகே போலீசாரை அரிவாளால் வெட்ட முயன்ற 2 ரவுடிகள் கைது. தப்பி ஓட முயன்ற போது வழிக்கு விழுந்த ரவுடிகள் இருவருக்கும் கைகளில் மாவு கட்டு. சேலத்தில் திரைப்பட பாணியில் சந்தன மரத்தை கடத்தி விற்பனை செய்த கும்பல். ரகசியமாக கண்காணித்து 4 பேரை பொறி வைத்து பிடித்தது வனத்துறை. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே தனியார் பேருந்தும் லாரியும் நேருக்கு நேர் மோதி பயங்கர விபத்து. 3 பேர் உயிரிழந்த சோகம், பயணிகள் பலர் காயம்.
திருச்சி அருகே காவிரி ஆற்றங்கரையில் மீண்டும் ஒரு ராக்கெட் லான்ச்சர் கண்டெடுப்பு. ஆற்றில் மீன்பிடித்த போது வலையில் ராக்கெட் லான்ச்சர் சிக்கியதாக தகவல். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் கீழ் 71 குளங்களுக்கு தண்ணீர் கொண்டு செல்லப்படுவதாக அமைச்சர் முத்துசாமி விளக்கம். கூடுதல் குளங்களை சேர்ப்பது குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தகவல். தென்காசி மாவட்டத்தில் இன்று பள்ளிகள் இயங்கும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் விடுமுறை அறிவிப்பு. வாக்காளர் முகாம் நடைபெறுவதால் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அறிவிப்பு. மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கான அரையாண்டு தேர்வு அட்டவணை வெளியீடு. 10ஆம் வகுப்புக்கு டிசம்பர் 10ஆம் தேதியும் 12ஆம் வகுப்புக்கு டிசம்பர் 9ஆம் தேதியும் தேர்வுகள் தொடக்கம். கூடலூர் அருகே ஊருக்குள் புகுந்து காரை சேதப்படுத்திய காட்டு யானை. காரை புரட்டி எடுக்கும் காட்சிகள் வைரல். கார்த்திகை மாத முதல் வெள்ளிக்கிழமையொட்டி காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் தங்கத்தேர் உற்சவம். திரளான பக்தர்கள் பங்கேற்று தங்கத்தேரினை வடம் பிடித்து வழிபாடு. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் விரைவில் ரோப் கார் திட்டத்திற்கு அடிக்கல். மத்திய சுற்றுச்சூழல் துறை அனுமதிக்கு பின் 24 மாதங்களில் பயன்பாட்டுக்கு வரும் என தகவல். ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளை இந்தியாவில் நடத்த மத்திய அரசு முனைப்பு. காளஹஸ்தியில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் ரஷா நிகில் காட்சே தகவல். பெர்த் டெஸ்டில் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 150 ரன்களுக்கு ஆல் அவுட். முதல் நாள் முடிவில் 7 விக்கெட்டுகள் இழப்புக்கு 67 ரன்கள் எடுத்து ஆஸ்திரேலியா தடுமாற்றம். KLM Maxava Gold Loan முன்னேற்றத்திற்கான வழி எல்லோருக்கும்.